கிறிஸ்தவர்கள் குழுமி இருந்த ஒரு கப்பல் மேல பலத்த காற்று அடிக்குமாறு செஞ்சு அந்த கப்பலை மூழ்க செஞ்சேன்னு சொன்னுச்சு. அப்ப சாத்தான் அதுக்கு விடையா, அந்த கிறிஸ்தவர்கள் கடல்ல மூழ்கி செத்து போனதுனால நமக்கு லாபம் என்ன, அவங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சேன்னு சொன்னான். இன்னொரு பிசாசு எழுந்து நின்று ஒரு மனுஷனை ஆத்தும ரட்சிப்பை பற்றி கவலை இல்லாம நிர்விசாரமா இருக்க செஞ்சு அதுக்கப்புறம் மனம் திரும்பிக்கலான்ட்டு 10 வருஷங்களா சோம்பலோட நிர்விசாரமா இருக்குமாறு செஞ்சிட்டேன். இப்போ அவன் நம்முடையவன்னு சொன்னுச்சு. அப்போ சாத்தான் வெற்றி முரசு கொட்டி அந்த பேயை பாராட்டி ரொம்ப அகமகிழ்ந்தான். நரகமும் பிசாசுகளும் பரிந்து ஆரவாரம் செஞ்சிச்சு. ஆனா அவங்க வளர்ந்து மேல்நிலை பள்ளிகளில் படிக்கின்ற வயசுலேயும் இதை செஞ்சு கொடுக்கறது தான் அவங்க பிற்காலங்களில் சோம்பேறிகளாக மாறி போகிறதுக்கு வழிவகுக்குது. அநேக குடும்பங்களில் எல்லா வேலைகளையும் தாயா இருக்கிறவங்க மட்டும் செஞ்சு கொடுப்பாங்க. பிள்ளைங்க ராஜாக்களை போல நடமாடிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக்கப்பட்டிருப்பாங்க. பெண் பிள்ளைங்க திருமணமாகி புகுந்த வீட்டில் வேலை செய்ய முடியாமல் தவிக்கிறதையும் அதனால உறவு முறைகளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுறதையும் நாம் அறிவோம். இதுக்கெல்லாம் காரணம் மனுஷங்களுக்குள்ள வளர்ந்துட்ட சோம்பல். எந்த வேலைகளையும் யாராவது செய்யட்டும், இல்லை பிறகு செஞ்சுக்கலான்ற மனப்பான்மை அதிகமாயிடுச்சு. இந்த சோம்பல் ஒரு விசுவாசிக்கு இருந்தா என்ன நடக்குதுன்றதையும் அதோடைய ஆபத்துகளையும் நாம் இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். மார்ட்டின் லூத்தர் ஒரு பிரசங்கத்துல இப்படி சொன்னாரு. சாத்தான் ஒரு மாநாடு கூட்டி தன்னுடைய பிசாசுகளை எல்லாம் அதுக்கு வரவழைச்சி அவங்க செஞ்சு வரக்கூடிய தொண்டுகளை பற்றி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஆணையிட்டான். அப்போ அந்த மாநாட்டில் ஒரு பிசாசு எழுந்து நின்று கிறிஸ்தவங்களில் சிலர் கூட்டமாக ஒரு வனாந்திரத்தை கடந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் காட்டு விலங்குகளை ஏவி அவங்கள கொன்று அழிக்குமாறு தூண்டினேன். அவ்வாறே கிறிஸ்தவர்களை அந்த வனவிலங்குகள் பீறி பச்சித்து போட்டுச்சு. அவங்களுடைய எலும்புகள் இப்போ வனாந்திரத்தில் உலர்ந்து கொண்டு இருக்குதுன்னு கர்ச்சிச்சிச்சு. அப்போ சாத்தான் மாறுத்திரமா, அவங்களுடைய சரீரம் செத்து எலும்புகள் உலர்ந்தா நமக்கு என்ன பயன், அவங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சேன்னு சொன்னான். இன்னொரு பிசாசு எழுந்து நின்று நரகமும் பிசாசுங்களும் ஆரவாரம் செஞ்சிச்சுன்ட்டு அந்த பிரசங்கத்துல மார்ட்டின் லூத்தர் குறிப்பிட்டாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு விசுவாசிகள் இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து சோம்பல் தான். நம்மள அநேகருக்கு மனம் திரும்புறதுக்கு சோம்பல், செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு பெறறதுக்கு சோம்பல், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அனுபவத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு சோம்பல், கிறிஸ்துவ அனுதின வாழ்க்கையில ஏற்றுக்கொள்றதுக்கு சோம்பல், பரிசுத்தம் அடையிறதுக்கு சோம்பல், பரிசுத்த ஆவியால நடத்தப்படுறதுக்கு சோம்பல், ஜெபிக்கிறதுக்கு சோம்பல், வேதம் வாசிக்கிறதுக்கு சோம்பல், சுவிசேஷ ஊழியத்துல சோம்பல், சாட்சி பகர்றதுல சோம்பல், ஆத்தும ஆதாயம் செய்யறதுல சோம்பல், ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் திக்கற்றோர்களையும் ஆதரிக்கிறதுக்கு சோம்பல், ஆலயம் போறதுக்கு சோம்பல், தசமபாகம் கொடுக்கறதுக்கு சோம்பல்னு பல காரியங்கள்ல நம்மளை அறியாமலேயே நாம சோம்பேறிகளா மாறிடுறோம். சோம்பல் காரணமா நிறைய ஆத்துமாக்கள் நரகம் போறாங்க. நம்மளை நரக அக்கினி கடல்ல தள்ளக்கூடிய சோம்பலை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிப்பார்வைக்கு ரொம்ப அற்பமா தோன்றக்கூடிய சோம்பல் நம்மளையும் நம்மளுடைய சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் அழிச்சிடும். அசதியா இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு ரோமர் 12:11 பரிசுத்த வேதாகமும் நம்மளை எச்சரிக்குது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம்னு எபிரேயர் 6:11-12 நாம வாசிக்கிறோம். இப்படி இருக்கிறப்போ நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்மளுடைய பொறுப்பை சரியான நேரத்தில் செய்கிறதுக்கு மனம் உள்ளவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு எதையும் தள்ளி போடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் வேலை செய்கிறதுனா அவ்வளவு கசப்பாக இருக்குது. வேலைகளை எவ்வளவு குறைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு குறைவாக்கவே எல்லாருமே விரும்புகிறோம். நம்மளுடைய குடும்பங்களில் கவனித்து பார்த்தோன்னா சாப்பிட்ட தட்டை கூட யாராவது எடுத்துகிட்டு போய் கழுவணும், சாப்பிட்ட இடத்துலையே கை கழுவ தண்ணி தரணும்,
படுக்கைக்கே டீ காஃபி வரணும்னு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தினசரி வேலைகளை கூட யாராவது செஞ்சா நல்லா இருக்குன்ற மனப்பான்மை பொதுவா வளர்ந்துட்டு வருது. பிள்ளைங்க பல் விளக்குறது, குளிக்கிறது, உடை உடுத்துறது, சாப்பிட்றதுன்னு எல்லாத்துக்குமே பெற்றோரை சார்ந்து இருக்கிறத நாம கவனிக்கிறோம். பிள்ளைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்கறது தவறு கிடையாது. நம்மளுடைய செல்போனுக்கு சார்ஜ் போடுறத நாம ஒரு நாளும் தள்ளி போடுறது இல்லையே. அதனால நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடாம சரியான நேரத்துல செய்ய பழகுவோம். சோம்பல் பிசாசுடைய ஆளுகையில இருக்கிறதுக்கான அடையாளம். சுறுசுறுப்பு தேவனால வழிநடத்தப்படுவதற்கான அடையாளம். அதனால நாம விழிப்புள்ளவர்களா எப்பயும் நம்மளுடைய பொறுப்புகளை நாமளே செய்வோம். காலம் தாழ்த்தாம செய்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.